அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லேருந்து மகேஸ்வரி மிஸ் பேசுகிறேன். நம்ம இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இயரில். ஸோ இப்போ நம்ம காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சா கூட 7 மணிலேருந்தே ரொம்ப எப்படி இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவினிங் 6 மணி வரைக்குமே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களோட சேஃப்டிக்காக ஒரு சில டிப்ஸு சொல்லலாங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் காட்டுங்க, பேரண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து அதை குழந்தைங்களுக்கு டிப்ஸாக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க நம்மளுக்கு நிறைய நோய் வருது. ஸோ இந்த சிக்கன் பாக்ஸு, அம்மன் போடுறது, இல்லை நம்மளுக்கு நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, நிறைய வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது இந்த வெயிலில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ வெயில் காலையிலேயே நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் என்ன செய்யணும்னா, வெளியில் போய் விளையாடுறத கொஞ்சம் என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே என்னென்ன கேம்லாம் விளையாடலாம், இன்டோர் கேம் விளையாடலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க கூட இன்டோர் கேம்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். வெளியில் போகிறத 9 to 10 இல்லை 9 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வெளியில் போய் விளையாடுறத என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நிறைய வாட்டர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீ என்ன செய்யணும், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நீ ஜூஸ் குடிக்கணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த டைமில் நமக்கு ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், நம்ம கூலிங்காக என்னெல்லாம் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிப்பேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்யணும்னா, நிறைய என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். நம்மளுக்கு கூலிங்காக ஏதாவது குடிக்கணும் போலேயே இருக்கும். எப்போதுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், கூலிங்காக ஜூஸ் குடிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இயற்கையாக நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கோ, இயற்கையாக வாட்டரியாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். எந்த ஃப்ரூட்ஸ்லாம் அப்படி இருக்கும், வாட்டர்மெலன் சாப்பிட்லாம், ஆரஞ்சு சாப்பிட்லாம், கிரேப்ஸ் சாப்பிட்லாம். இது எல்லாமே உள்ள வாட்டர் கண்டென்ட் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள், காய்கறிகள்லாம் என்ன செய்யணும், நிறைய சாப்பிட்ணும். அப்போ காய்கறின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரட் வீட்டில் இருக்கும், தடியங்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யணும், வெஜிடபிள்ஸாக நிறைய எடுத்துக்கலாம். நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ணும், இல்லை ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸு வீட்டில் போட்டு என்ன செய்யலாம், குடிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ்னால் நம்ம ஆரஞ்சு வீட்டில் பழமாக ஃப்ரூட்ஸாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் அம்மாட்ட கொடுத்து அடித்து குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது என்ன செய்யணும், நம்மளுக்கு நீர் சத்து, தண்ணியே நம்ம எப்போதும் குடிச்சிட்டே இருக்க முடியாது. 3 லிட்டர் தண்ணிக்கு போய் மேம் எப்போதும் எங்களால் தண்ணியே குடிச்சிட்டே இருக்க முடியாது, யாராலையுமே தண்ணியே குடிச்சிட்டே இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்கலாம், அதுக்கு பதிலாக ஜூஸ் குடிக்கலாம், இல்லை ஃப்ரூட் சாலட்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரூட் சாலட்டுங்கும்போது எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆகும்போது எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்கும், அப்படி தானே. அப்படிங்கப்போ நம்ம நிறைய ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எல்லா ஃப்ரூட்ஸில் இருக்க பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன்லாம் நிறைய சாப்பிட்லாம். ஏன்னா அதில் மோஸ்ட்லி நிறைய அதில் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடிக்கடி ஜூஸாக சாப்பிட்லாம், டேரெக்டாக ஃப்ரூட்ஸாக சாப்பிட்லாம், கேரட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இயற்கையாக கிடைக்கிற பானங்கள்லாம், இயற்கையாக வேறு என்ன கிடைக்கும், நொங்கு சாப்பிட்லாம், பதநீர் சாப்பிட்லாம். மஸ்க் மெலன் நம்ம கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. கிர்னி ஜூஸு அதிகமாக குடிக்கும். அது குடிக்கும்போது நம்மளோட வயிற்று புண்ணெல்லாம் இருந்தால் நல்லா ஆற்றும், அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அந்த ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் மோர், டெய்லி அதிகமாக மோர் எடுத்துக்கோங்க. மோருங்கப்போ நீ சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நீர் மோர்லாம் குடிப்பாங்க, அந்த மாதிரி குடிக்கலாம். அது மாதிரி காலையில் அந்த மாதிரி குடிக்கலாம், நீர் மோர் குடிக்கலாம். மத்தியானம் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியானதாக என்ன செய்யலாம், குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, லீவ் விட்டாச்சுன்னு ரொம்ப ஜாலியாக இருப்போம், எல்லா வீட்டுக்கும் போவோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் நிறைய போவோம், அப்படி தானே. போகிறது முக்கியம் இல்லை, நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், அப்படி தானே. நிறைய பேர் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம், சித்தி வீட்டுக்கு போகிறோம், அத்தை வீட்டுக்கு போகிறோம் போவீங்க. அவங்க கூட சேர்ந்து வெளியில் போய் நம்ம குளிக்க போவோம். நம்ம குளிக்கணும்னு நிறைய தோணும், ஏன்னா எப்போதும் வேர்வையாகவே இருக்கும். அப்போ அழகாக ஜாலியாக தண்ணியில் போய் என்ன செய்யலாம், குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தோணும். குளிக்கிறது பிரச்சனை இல்லை, என்ன செய்யணும், சேஃப்டியாக போயிட்டு வரணும். சேஃப்டினா இப்போ நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம், ஆற்றுல போய் குளிக்க போனாங்க, அப்படியே ஆழம் தெரியாமல் அப்படியே இதாகிட்டாங்க, அப்படிலாம் நம்ம நிறைய நியூஸ்லலாம் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நீ நிறைய வெளியூருக்குலாம் போகும்போது உங்கள் வீட்டு பக்கத்துலனா இந்த இடம் உனக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கும். அப்போ நீ ஈஸியாக போய் குளிச்சுட்டு வந்தாங்க. இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாது. ஸோ நீ என்ன பண்ணலாம், அவங்க கூட யாராவது பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட தான் போகணுமே தவிர நீ தனியாக எந்த இடத்துக்குமே குளிக்கவோ இல்லை வேறு யாரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எப்போவுமே நீ சேஃப்டியாக இருக்கணும். பேரண்ட்ஸை தவிர உனக்கு சேஃப்டியான
பர்சன்ஸ் யாருமே கிடையாது. எப்போவுமே நீ எங்கே போனாலும் யாரோட தான் போகணும், பேரண்ட்ஸோட போகணும், தாத்தா பாட்டி உங்கள் சித்தி சித்தப்பா அந்த மாதிரி தான் போகணும். யாராவது தெரியாத நபர் உன்னை வந்து வா உங்கள் ரிலேட்டிவ் கூப்பிடுதாங்க, இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரோ வராங்க அப்படின்னு தெரியாதவங்க கூப்பிட்டா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா பொதுவாக மெயினாக பெண் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேரண்ட்ஸை தவிர வேறு யாரையும் நம்பி எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வருது. கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டியே இல்லை. அது பெரியவங்களுக்கு தான் அப்படி சேஃப்டி இல்லைன்னு பார்த்தா, இப்போ நிறைய ஒரு வயசு குழந்தைய கூட நம்ம தனியாக யார் கூடனாலும் அனுப்புறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி தானே? அப்படிங்கிறப்போ நீ பேரண்ட்ஸ் வந்து பொதுவாக பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் பெண் குழந்தைகளை பொதுவாக யாரையும் நம்பி என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. உங்களோட சேஃப்டியாகவே வச்சுக்கோங்க. எப்பவும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமும் என்ன செய்கிறாங்க அப்பப்போ கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சேஃப்டியாக குழந்தைகளை பார்த்துக்கோங்க. அங்கே போனாங்க இங்கே போனாங்க நம்ம வீட்டுக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாமல், இப்போ நிறைய குழந்தைங்க தான் எந்த நியூஸ் எடுத்தாலும் நிறைய குழந்தைங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க, இப்போ இந்த பக்கத்தில் தான் போனாங்க கீழே விழுந்துட்டாங்க, குழந்தைய காணும், ஆற்று குளிக்க போனாங்க அப்படியே ஆழம் தெரியாமல் மூழ்கிட்டாங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க ரிலேட்டடாக இஷ்யூஸ் தான் நிறைய வருது நம்ம நியூஸில் பார்த்தாலே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்கூலில் நாங்கள் எவ்வளோ சேஃப்டியாக பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே என்ன செய்யுங்க, குழந்தைங்கள சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இந்த 1 month லீவை நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களை நாங்கள் எப்படி வெளியில் அனுப்பணுமோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு என்ஜாயாக அனுப்பி விடுங்க. நல்ல குழந்தைங்க எல்லோரும் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரோட்லலாம் போவோம், நடந்து போவோம், ஒரு நாய் கடிக்கும். நாய் சும்மா பராண்டி தான் விட்டுருக்கோம். நம்ம என்ன செய்வோம், அதை சொல்லாமையே விட்டுருவோம். லேசாக தான் பராண்டிட்டு இல்லை லேசாக கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம். எந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் யாருக்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி நடக்கு. கேர்லெஸ்னால அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க. அப்படிங்கப்போ என்ன செய்யணும்னா அந்த இது வந்து அந்த பாதிப்பு வந்து பின்னாடி உனக்கு ஒரு 1 வீக்லேயோ இல்லை 2 வாரமோ அப்படின்னு வந்து அந்த பாதிப்பு பின்னாடி தான் தெரியும். அப்போ நீ அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு கேர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஃபஸ்ட் எய்டோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்படிங்கப்போ எந்த விஷயம் உன்னை யாராவது வந்து கூப்பிட்றாங்க, இல்லை உன்னை ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சு, இல்லை பரண்டிருச்சு, இல்லை யாரோ வந்து உன்னை ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா உடனே நீ யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், பேரண்ட்ஸ்கிட்ட உடனே சொல்லணும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யார்கிட்டயாவது சொல்லணும். அப்போ அதனால் நீ சேஃப்டி இருக்கணும். லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும். அதுக்கு மெயின் வந்து நீ என்ன செய்யணும், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிங்க. நெக்ஸ்ட்டு கிளாத்து மெயினாக இந்த டைமில் நிறைய ஃபங்க்ஷன் போவேன் இல்லை வெளியிலலாம் போவீங்க, அதுக்கு நீ உடனே கிராண்டாக போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த நம்ம ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் உனக்கு உன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸு உன்னோட ஸ்கின் இந்த டைமில் நம்மளுக்கு என்ன செய்யும், நிறைய வியர்வை வரும். அப்போ அதை எது அப்சர்வ் பண்ணும், காட்டன் ட்ரெஸ்ஸு தான் நிறைய அந்த வியர்வையை அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதை என்ன செய்யணும், நீ அந்த மாதிரி பருத்தி ஆடைகளை நிறைய போடுங்க, காட்டன் ட்ரெஸ்ஸை நிறைய வியர் பண்ணுங்கள். உன்னோட ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்பப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கேட்போம். நீங்களும் மேம் நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றோம், டெய்லி நாங்கள் எங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களுக்கும் ஸ்கூலுக்கு கால் பண்ணுங்கள். சேஃப்டியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.